ஹாய்! இன்னைக்கு கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி கிறிஸ்மஸ்க்காக ஒரு 3 கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்காக நான் ரெட் கலரும், கிரீன் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர் பேப்பர்ல சர்க்கிள் ஷேப்ல மார்க் பண்ணிட்டு, அத நான் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதே மாரி கிரீன் கலர் பேப்பர்லயும் சேம் சைஸுக்கு காம்பஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள் போட்டுட்டு, அத வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணியிருந்த இந்த பேப்பர எடுத்து அப்படியே டபுளா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இத ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்ல, இதுக்கு சென்டர்ல மட்டும் ஒரு லைன் மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே எல்லா பேப்பர்லயும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பேப்பர்லயும் சென்டர்ல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி அத ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொரு ஹாஃப் சர்க்கிள் மாரி இருக்கிற பேப்பர எடுத்துட்டு, இதுக்கு 2 சைட்லயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் இதுக்கு ரெஸ்ட் குடுக்கணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த 2 எட்ஜ்லயுமே க்ளூ அப்ளை பண்ணிட்டு 2யும் சேர்த்து நம்ம ஒட்டிறணும். அப்படி ஒட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது அழகான ஒரு பால் மாதிரியான ஷேப்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில ஒரு த்ரெட் மட்டும் அட்டாச் பண்ணிட்டு, இத நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீல ஹேங் பண்ணலாம். இதே மாதிரியே தேவையான அளவுக்கு ரேண்டம் சைஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன்ல இந்த பால் மாதிரி செஞ்சுட்டு, அத வந்து மொத்தமா சேர்த்து ஹேங் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நான் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இத செஞ்சிருக்கேன்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்க கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ, இல்ல ஃபோம் ஷீட்டோ யூஸ் பண்ணி கூட சேம் கிராஃப்ட்ட நீங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிராஃப்ட் செய்றதுக்காகவும் கிரீன் கலர்லயும், ரெட் கலர்லயும் பேப்பர் எடுத்திருக்கேன். அது ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிரீன் கலர் பேப்பர்ல 4 பீஸும், ரெட் கலர் பேப்பர்ல 4 பீஸும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அப்படியே டபுளா ஃபோல்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அத திரும்பவும் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிட்டு இத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கும். இந்த க்ளோஸ் பண்ண பக்கம் இருக்குல்ல, இந்த க்ளோஸ் பண்ண பக்கத்த அப்படியே கொஞ்சம் கிராஸா இருக்கிற மாதிரி 2 சைட்லயும் நான் ஃபோல்ட் பண்ண போறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு, இதில க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ண போறேன். இதே மாதிரியே எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி, க்ளூ அப்ளை பண்ணி, ஸ்டிக் பண்ணி எடுத்த பிறகு, ரெட் கலர்ல சர்க்கிள் ஷேப்ல ஒரு பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இதில க்ளூ அப்ளை பண்ணிட்டு, ஒரு ரெட் கலர் பேப்பரும், இன்னொன்னு கிரீன் கலர் பேப்பரும் இருக்கிற மாதிரி வச்சு நான் இத ஸ்டிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு சென்டரில் மட்டும் ஒரு ஹாஃப் பெர்ல் பீட்ஸ் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுலேயுமே த்ரெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் இதையும். நெக்ஸ்ட் கிராஃப்ட்டுக்காக க்ரீன் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் பேப்பர் எடுத்துட்டு அதை வந்து ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பேப்பர் குயிலிங் ஸ்ட்ரிப் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலர்லேயும் 8 பீஸ் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 எட்ஜும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒட்டினதுக்கப்புறம் சென்டரில் கோல்டன் கலரில் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். 2 சைட்லேயும் இந்த ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு த்ரெட் மட்டும் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதையும் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீல ஹேங் பண்ணி வைக்கலாம். கிறிஸ்மஸ் கிராஃப்ட்டுங்கிறதுனால ரெட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் நான் இந்த 3 கிராஃப்ட்டையும் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சாதாரண A4 சைஸில் இருக்கக்கூடிய அன்ரோல்டு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அது கூட நீங்கள் ரெட் கலர் பேப்பரோ இல்லைனா க்ரீன் கலரோ ஒயிட் அண்ட் ரெட் ஒயிட் அண்ட் க்ரீன் இந்த மாதிரியான காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்னுமே பெட்டராக இருக்கும். அப்புறம் இந்த கிராஃப்ட் செய்யும்போது சர்க்கிள் ஷேப் ஸ்கொயர் ஷேப் அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ பெரிய சைஸில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.